சரி, ஓகே. நம்ம கொடுத்துருக்கிற கொஷின் இதுதான். இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, கரண்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஓம்ஸ் லாங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓம்ஸ் லா V = I × R, வோல்டேஜ் = கரண்ட் × ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஓம்ஸ் லா. அப்போது ஆர் வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா எப்படி மாற்றுவோம் அப்படின்னா V/I அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். கரெக்டு தானே? அப்போ இதில் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இதுலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸ்லோப் எடுக்கும்போது ΔV/ΔI, அதாவது 4/2 is equal to 2 ohm. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூ. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக இருக்கக்கூடியது செகண்ட் 1 மார்க் நம்ம பார்க்கலாம். செகண்ட் 1 மார்க்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒயர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 2 ohms. அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதனுடைய ஓம்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 2 ohms அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பெர் மீட்டர் இஸ் பெண்ட் டு ஃபார்ம் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 1 மீட்டர். ஸோ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். அப்போது ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள், அதில் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ ஏ, இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். அதாவது 2 ohm இருக்கக்கூடிய ஒரு வயரை நம்ம பெண்டு பண்ணுறோம். 1 மீட்டர் இருக்கக்கூடிய ரேடியஸை நம்ம பெண்டு பண்ணுறோம். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா the equivalent resistance between its two diametrically opposite points A and B as shown in the figure. ஸோ இதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது நமக்கு சர்க்குலர் ஷேப்பில் இந்த ஒயர் இருக்கிறதுனால சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன அப்படின்னா 2πr. அந்த ஒயர்னுடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 2 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 4πr அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ரேடியஸோட வேல்யூ = 1 அப்படிங்கிறதுனால 4π அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, 4π அப்படின்னு எழுதியாச்சு. இதுதான் ஆன்சரான்னு கேட்டால் இது ஆன்சர் கிடையாது. அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 2 பாயிண்ட் இருக்குது. கரெக்டு தானே? 2 இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம், அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2π அப்படின்னு நமக்கு வரும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த சர்க்கிளினுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ நம்ம பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ பேரலனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பேரலல் அப்படிங்கும்போது 1/R2. அப்போ 1/R1 + 1/R2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ்னுடைய ஃபார்முலாஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ 1/Rp = 1/R1 + 1/R2. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னா இந்த 2π. இந்த இடத்துல என்னது 2π, ஏன்னா ஏபி 2 இருக்கனால. ஸோ அந்த இடத்துல என்ன வரணும், RA RB அப்படின்னு வரணும், அவ்வளோதான். அப்போது 1/2π என்ன ஆகிடும் அப்படின்னா 1/2π. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ எல்சிஎம் எடுக்க போகிறீங்க. அப்போ 2 என்ன இருக்கும் 1/RB. ஸோ 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா π. அப்போது RP = π ohm. ஸோ இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் இதில் இருக்குது, செகண்ட் ஆப்ஷன், சாரி ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட். செகண்ட் கொஷனுக்கு ஏ ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து தேர்ட் 1 மார்க் என்னங்கிறது பார்ப்போம். ஓகே, புக்கு கிழிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, தேர்ட் 1 மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a toaster operating at 240 voltage has a resistance of 120 ohm its power. ஸோ பவர் என்னங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ பவர் அப்படிங்கும்போது V/I இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. கரெக்டு தானே? ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வியோட வேல்யூ 240 வோல்டேஜ் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டோஸ்டர் ஆப்ரேட் ஆகிறதுக்கு 240 வோல்டேஜ் எடுத்துக்குது. ஸோ அப்படி எடுக்கும்போது அதனுடைய ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 120 ohm. ஸோ இது நம்ம இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா V²/R அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. ஏன்னா நமக்கு வியோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், பவர் கண்டுபிடிக்கிறதுனால. ஸோ V² அப்படிங்கும்போது 240 × 240 / ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 120. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 கிடைக்கும். ஸோ 240 × 2 = 480. பவரோட யூனிட் வந்து வாட்ஸ். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க்கு. இந்த 1 மார்க் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். சரியா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க். அடுத்து ஃபோர்த் 1 மார்க் போயிடலாம். ஸோ நாலாவது 1 மார்க் என்ன கேட்டிருக்காங்க, a carbon resistor of 47 ± 4.7 kilo ohm
to be marked with rings of different color for its identification. The color code combination, color code sequence will be என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பேசிஸ்லேயும் நமக்கு 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்பன் ரெசிஸ்டர் இருக்கு, அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, ஸோ இந்த வேல்யூ. அப்போ இதனுடைய கலர் கோடு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு கலர் கோடு தெரியணும் அப்படின்னா, ஸோ நான் erase பண்ணிடுறேன். கலர் கோடு வேணும் அப்படின்னா நமக்கு ஷார்ட்கட் ஒன்று இருக்கு. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிபி ராய். ஓகே, அதுக்கப்புறம் கிரேட் பிரிட்டன் வெரி குட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாம் அந்த பக்கம், ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதணும். ஓகே, என்னென்ன எழுத வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எழுதிக்கலாம், பிபி ஓகே. கடைசி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் கலர்லெஸ். இந்த ஆர்டரில் அதே இந்த மாதிரி 1 மார்க்கு நமக்கு கேட்கறதுக்கு கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைப் 1 மார்க்கு நமக்கு கேட்பாங்க, அந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிளாக்கு, ப்ரௌனு, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, வைலட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரே, ஒயிட்டு, அதுக்கப்புறம் கோல்டு சில்வர் கலர்லெஸ்க்கு நமக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ அடுத்தது இதனுடைய மல்டிப்ளையர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளையர் எழுதும் போது 1, 10 power 1, 10 power 2, 10 power 3, 10 power 4, 10 power 5, 10 power 6, 10 power 7, 10 power 8. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையர் 10 power 9. ஸோ கோல்டாக இருந்தால் 10 power -1, சில்வராக இருந்துச்சு அப்படின்னா 10 power -2. அடுத்தது டாலரன்ஸோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ டாலரன்ஸ் என்ன அப்படின்னா 5%, 10%, இது வந்து 20%. ஸோ பேசிக்காக இந்த வேல்யூஸ் எப்பயுமே உங்கள் மைண்டில் இருக்கும், ஞாபகத்தில் இருந்தால் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி டைப்புக்கான 1 மார்க்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 47 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 4. அப்போ ஃபர்ஸ்ட் கலர் என்ன அப்படின்னா எல்லோ. அடுத்து என்ன இருக்குது, 7 இருக்குது. 4. அடுத்தது 7 அப்படிங்க சொல்லும் போது இங்கே இடத்துல என்ன வந்துடும் அப்படின்னா வைலட் வந்துடும். ஃபஸ்ட்டு 2 நம்பரை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் நம்ம பார்க்கணும், விச் மீன்ஸ் இதில் நம்பரில் நம்ம பார்க்கணும். அடுத்ததாக ஏதாவது பக்கத்தில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மல்டிப்ளையருக்கு போயிடணும். கரெக்டு தானே? ஓகே, ஸோ நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா எல்லோ, வயலட்டு. ஸோ இந்த கிலோ ஓம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் காமன் தான், இதுக்கும் காமன் தான். அப்போ இந்த கிலோ ஓம் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், மல்டிப்ளையரில் பார்க்கணும்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்துல கிலோ அப்படிங்கிறது 10 power 3ன்னு அர்த்தம். ஸோ 10 power 3 எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். அப்போ ஆரஞ்சு. ஸோ இந்நேரத்துக்கு உங்களுக்கு ஆப்ஷன் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எல்லோ, வயலட், ஆரஞ்சு இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு சில்வர் கலரில் சில ஏதாவது ஒன்று இருந்தே ஆகணும், சரிதானே? அப்போ இருந்தே ஆகணும் அப்படிங்கும் போது நமக்கு இந்த 47ல் இந்த 4.7 எவ்வளோ அப்படின்னா 10%. நீங்கள் டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா இதுதான் நமக்கு கிடைக்கும். அப்போ 10% அப்படிங்கும்போது நமக்கு எதில் வந்திருக்கு, சில்வர். ஸோ இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான், எல்லோ, வைலட், ஆரஞ்சு, சில்வர். இதுதான் அதனுடைய ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், இதுதான் கரெக்ட். ஓகே, அடுத்த 1 மார்க் போயிடலாம். ஸோ 5th 1 மார்க் ரொம்ப ஈஸி தான், இதுவும் இந்த கலர் கோடை பேஸ் பண்ணி. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரெசிஸ்டர். ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க, அதனுடைய வேல்யூ என்ன. நான் இப்போ தான் சொன்னேன், பிளாக்காக இருந்துச்சுன்னா 0, ப்ரௌனாக இருந்ததுன்னா 1 அப்படின்னு நமக்கு வரணும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன், பிளாக். ஸோ ப்ரௌன், பிளாக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, எல்லோ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோ அவசரப்பட்டு அழைச்சாச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் நம்பர்ஸில் தான் நான் செக் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஸோ ப்ரௌன் அப்படிங்கும்போது நமக்கு பிளாக்னா 0, பிளாக்கு அடுத்த கலர் என்ன அப்படின்னா இது ப்ரௌன் அப்படிங்கும்போது 1. இது 2 டிஜிட் மட்டும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸில் நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மல்டிப்ளையரில் நம்ம பார்க்கும்பொழுது எல்லோனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 10 power 4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 0 இந்த 10 power 0. ஸோ இந்த 10 power 0லேருந்து ஒரு 0 நான் எடுத்துக்கிறேன். அப்போது 100, மீதி என்ன இருக்கும் அப்படின்னா இன்டூ 10 power 3 ஓம் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 100 கிலோ ஓம் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோ ஓம் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்தது 6th 1 மார்க் போயிடலாம். ஸோ 6வது 1 மார்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்.
இந்த மாடலில் நமக்கு கிரியேட்டிவ் 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வேல்யூஸ் மாற்றி கூட கொடுப்பாங்க. 2 ஒயர் ஏ அண்ட் பி, நம்மக்கிட்ட 2 ஒயர் கொடுக்குறாங்க. அந்த ஒயர் ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து பி. பார்த்தீங்க பின்னு எடுத்துக்கலாம். வித் கிராஸ் செக்ஷன் ஆர் மேடப் ஆஃப் சேம் மெட்டீரியல். 2 ஒயர்னுடைய மெட்டீரியல் காப்பர் அப்படின்னா இதுவும் காப்பர், அயன் அப்படின்னா இதுவும் அயன். ஓகே, வித் ஈக்குவல் லென்த்து 1 மீட்டர் அப்படின்னா பி லென்த்தும் பி ஒயரும் ஒரே 1 மீட்டர் தான். அப்போது இதுலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பி. ரைட். தென் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஒயர் ஏ டு தட் ஆஃப் பி. அப்போது ரேஷியோ கேட்குறாங்க. என்ன ரேஷியோன்னு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஏக்கும் ஆர்பிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஒயர் ஏ டு தட் ஆஃப் பி. ஸோ இந்த வேல்யூ தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு இது தெரியணும் அப்படின்னா நமக்கு என்னது, இந்த ஒயர்னுடைய ஃபார்முலா, இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. இது உங்களுக்கு 2 மார்க் கொஷின்லையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது ரெசிஸ்டிவிட்டி, லென்த் ஆஃப் த ஒயர், ஏரியா ஆஃப் த ஒயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏரியான்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம இதை எப்படி மாற்றலாம்? ஸோ ரோ எல் டிவைடட் பை ஏ அப்படின்னு சொல்லும்போது பை ஆர் ஸ்கொயர். இது ஜென்ரல். ஓகே, இந்த ஃபார்முலா நான் இப்படி மாற்றிட்டேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா லென்த்து சேம்னு சொல்லிட்டாங்க, ரெசிஸ்டிவிட்டி எல்லாமே சேம் தான். அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்ஏக்கு தனியாக எழுத போகிறேன், இந்த ஃபார்முலாவை ஆர்பிக்கு தனியாக நான் எழுத போகிறேன். அப்போது ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? ரோ எல் டிவைட் பை பை ஆர் ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அண்டு ஆர்பிக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பி எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ரோ எல் டிவைட் பை பை ஆர் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? ஓகே, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரேஷியோ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை அப்படியே டிவைட் பண்ணுங்கள். அப்போது ஆர்ஏ டிவைடட் பை ஆர்பி அப்படி போட்டோம்னா என்ன ஆகிடும்? ஸோ ரோ எல் பை பை ஆர் ஏ ஸ்கொயர். ஸோ ஹோல் டிவைட் பைன்னு வரும், இன்டூ நான் போட்டு அப்படியே நம்ம கிராஸ் ரெசிப்ரோக்கலில் எழுதிக்கலாம். டிவைடட் பை ரோ எல் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் ரோ எல் அவுட், கேன்சல், பை கேன்சல். அப்போ இதுலேருந்து மீதி என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்பி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஏ ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர்ஏ பை ஆர்பி தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதை தான் அப்படி திரும்பி நான் எழுதிடுறேன். ஸோ ஆர்ஏ டிவைடட் பை ஆர்பி இஸ் ஈக்குவல் டு ஆர்பி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்ஏ ஸ்கொயர். ஸோ இந்த ஆர்ஏவோட வேல்யூ இங்கே கொஷனில் கொடுத்தாச்சு. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? 3 ஆர்பி டிவைடட் பை ஆர்பின்னு எழுதலாமா? ஸோ இதை நான் ஹோல் ஸ்கொயர்னு கூட நம்ம எழுதிக்கலாம். அப்போது ஆர்பி பை ஆர்ஏ ஹோல் ஸ்கொயர். ஆர்பி அவுட், கேன்சல். ஸோ இந்த ஸ்கொயர் எந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும்னா ரூட்டாக மாறிடும். அப்போது √3 இஸ் ஈக்குவல் டு ஆர்பி டிவைட் பை ஆர்ஏ. ஸோ இது ரெசிப்ரோக்கல். நம்ம ஏன்னா ஆர்பி பை ஏ அந்த ரேஷியோ நமக்கு தேவையில்லை. என்ன தேவை? ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஏ, அதாவது அதனுடைய ரேடியஸ் ஆஃப் த ஒயர், ஏனுடைய ரேடியஸும் பினுடைய ரேடியஸ், அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆர்ஏ ஆர்பி ஈக்குவல் டு என்ன ஆகிடும் அப்படின்னா 1/√3 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சராக நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6th 1 மார்க்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்கும் கூட. இதை வச்சு நமக்கு வேல்யூஸ் மாற்றி கூட கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து 7th போயிடலாம். ஸோ 7th 1 மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி, a wire connected to a power supply of 230 voltage. ஓகே, ஒரு ஒயர் இருக்குது, அந்த ஒயர்னுடைய வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 230 வோல்டேஜ், 230 as power dissipation P1. ஸோ அந்த ஒயர்னுடைய பவர் டிசிபேஷன் P1 சொல்லிட்டாங்க. சப்போஸ் த ஒயர் இஸ் கட் இன்டு 2 pieces. அந்த ஒயர் நம்ம ரெண்டாக பிரிச்சிட்டோம், ஈக்குவல் பீஸாக கட் பண்ணியாச்சு. அண்ட் கனெக்டட் பேரலல் டு த சேம் பவர் சப்ளை. அதே சப்ளைல நம்ம திரும்ப பேரலல் கனெக்ஷனில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இன் திஸ் கேஸ் பவர் டிசிபேஷன் P2 இஸ் அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா P2 பை P1. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒயர் இருக்குது, அந்த ஒயர்னுடைய ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா R1 அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓவரால். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒயரை நான் ரெண்டாக கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்ட பிறகு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா R2. சரியா? ஸோ ஃபுல் ஒயரை நம்ம எடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து R1, அதை கட் பண்ணிட்ட பிறகு வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா R2. ஸோ இது வழியாக போகக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா ஒரே வோல்டேஜ் தான், 230 வோல்டேஜ். ஏன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் படிக்கும் போது என்ன பார்த்துருப்போம்னா வோல்டேஜுங்கிறது காமன். ஓகே, வோல்டேஜுங்கிறது நமக்கு காமன் அப்படிங்கிறனால நமக்கு இந்த இடத்துல என்னது ஒரே ஒரு வோல்டேஜ் தான். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? இன் திஸ் கேஸ் பவர் டிசிபேஷன் இஸ் P2. த ரேஷியோ ஆஃப் P2 பை அதாவது பவர் 2 டிவைட் பை பவர் 1 இஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, சரி, இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பவர் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம பவருடைய ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பவருடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா V² பை R அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒயர், அதாவது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் R1 அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன், பவர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ R1, அதாவது இதனுடைய பவர் என்ன அப்படின்னா P1. கட் பண்ணிட்டு பிறகு இருக்கக்கூடிய பவர் என்ன அப்படின்னா P2. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க, ரைட். அண்ட் P2ஓட வேல்யூ என்ன அப்படின்னா V² R2. இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும். என்ன டவுட் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஏன் V1 V2ன்னு போடக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. அது மாதிரி போடக்கூடாது. ஏன் அப்படின்னா வோல்டேஜுங்கிறது பேரலல் சர்க்யூட்டில் நமக்கு காமன் தான். கொஷினில் பேரலல்ங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதனால இது காமன். ஓகே, நமக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா P2/P1 தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, இதை கட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பேரலில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இந்த R2 நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ பேரலல் கனெக்ஷன் போது நமக்கு என்ன ஃபார்முலா, ஸோ அப்போ 1/RP is equal to 1/R1 plus 1/R2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போயிட்டே இருக்கும். ஸோ நான் டைரெக்டாக இதுதான் நமக்கு வேணும். அப்போ 1/R2 is equal to 1/R1. ஏன்னா இந்த ஒயர் தான் நம்ம ரெண்டாக கட் பண்ணுறோம். ஸோ அப்போ R1/2, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒயரை நம்ம ஈக்குவல் பீஸாக கட் பண்ணியாச்சு. 2ஆக கட் பண்ணிட்டதுனால, கட் பண்ணிவிட்டு அதை பேரல் கனெக்ஷனில் கொடுக்கறதுனால தான் நான் இந்த ஸ்டெப்பை மாற்றுறேன். அப்போது ப்ளஸ் 1/ என்ன ஆகிடும் R2. தேர்ட் டைம் போடக்கூடாதுன்னா போடக்கூடாது. ஏன்னா இது வந்து 1 டைம், இது வந்து 2 செகண்ட் பீஸ், ரெண்டாவது பீஸை தான் நம்ம கட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம், அப்போ இது நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, ஸோ 2/R1 ப்ளஸ் 2/R1 அப்படின்னு எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம் அப்படின்னா 4/R1. அப்போ 1/R2 வேல்யூ இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா R2 வேல்யூ என்ன வரும் அப்படின்னா, சாரி R1/4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் R1 நமக்கு வேணும் அப்படின்னா, ஸோ R1 is equal to 4R2 அப்படின்னு நம்ம எழுதுவோம், ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேட்டிருக்கிற கொஷினுக்கு வந்துடலாம். என்ன கேட்டிருக்காங்க, P2/P1 என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ P2/P1, P2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா V²/R2. ஸோ இன்டூ அதை நம்ம டினாமினேட்டரில் போடுவோம். ஸோ அப்படியே அந்த பக்கம் ரெசிப்ரோக்கல் ஆகிடும் இல்லையா. அப்போ R1 என்ன ஆகிடும் அப்படின்னா V². ஸோ இந்த V² காமன். R1ஓட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4R2 இங்கே என்ன இருக்குது அப்படின்னா R2ன்னு இருக்கும். R2 கேன்சல். ஸோ அப்போ என்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ என்னுடைய ஆன்சர் என்னது 4. நமக்கு யூனிட் வருமா சார்னா வராது. ஏன்னா மேலேயும் பவர் வாட்ஸ்ன்னு வந்துடும், வாட்ஸ் வரும். வாட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. யூனிட்லெஸ் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 7th 1 மார்க் இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து 8th 1 மார்க் என்னன்னு நம்ம பார்க்கலாம்.